Hey guys, what's up and welcome back to STW. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான வீடியோ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளர் வீடியோ எடிட்டிங் ஆப். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது A to Z இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். இது கேப் கட்டை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஆப்போட ஃப்ரண்ட் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கிரியேட்டிங் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஏதாவது ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும்னா ஏதாவது கொடுத்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும். ஸோ இதில் 16:9, 9:16 ரேஷியோ அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16:9 வந்து யூடியூபோட ஃப்ரேம் ரேஷியோ. இன்ஸ்டாகிராமோட ஃப்ரேம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16. இதே மாதிரி உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அது கீழே ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வந்து அவுட்புட்டு எந்த குவாலிட்டியில் வேணும்னு சொல்லிட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்டும் சேம் அதே மாதிரி தான் 24:30 இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். மேலே உங்களுக்கு வீடியோ ஆடாக இருக்காது. கீழே அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ ஆட் பண்ணுமோ ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிட்டு யூசிங் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஆப்போட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு நான் அந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆடியோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா வால்யூம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுற பட்டன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைம் லைனை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து இப்போ யூஸ் ஆகாது, நான் லேட்டராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட் இருக்கும். ஸோ அந்த கிரிட் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணுறீங்க, எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட் இருக்கணும், இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்கணும், இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இப்போ ரொம்ப யூஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம அப்புறம் லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியர் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் மார்க் எதுக்குன்னா இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் ஐயாவது, நான் அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணணும்னா ஸோ நீங்கள் இதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். ஓகேவா? ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பீட் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லேட்டராக வந்து ஒரு எஃபெக்ட்ஸோ ஒரு வீடியோவோ ஒரு லேயரோ ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவை கிடையாது, அதனால் நான் எடுத்துடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐ சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ஐ சிம்பிள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரேமை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கா, ஃப்ரண்ட்டில் இவங்க ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து தேவையில்லை, இப்போ வந்து ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கட்ஸை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடியோ கட் பண்ணுறோன்னா தேவையில்லாத பார்ட்டு தேவை இருக்க பார்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கட் பண்ணுவோம். ஸோ இதில் நார்மலாக நீங்கள் கட் பண்ணுறது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது லேயர் ஆப்ஷன், அது லேட்டராக பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு இது இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா? இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்கேஸ் நான் ப்ளே பண்ணுறேன், எனக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கீழே இருக்க அந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணனா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே கட் ஆகிடும். உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு சென்ட்ரா பார்ட் எதாவது வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த 4வது இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல, ஸோ இதை கிளிக் பண்ணினா வீடியோ வந்து 2ஆக கட் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணான்னா டெலிட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை ப்ரோ எனக்கு கடைசியாக எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்டை ஜஸ்ட்டு இங்கே 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு, 1 2 3 4 5 5th ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து காணாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பார்ட்டை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வதாக பார்த்தீங்கன்னா குட்டியர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டூப்ளிகேட் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஒரு லேயர் இருக்குல்ல, அந்த லேயரை எத்தனை லேயர் வேணால் டூப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ இத்தனை லேயர் நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லேயர் பை லேயராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது, அதனால் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, டெலிட் பண்ணுறது சிம்பிள் தான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கீழே டெலிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, லேயர்ஸை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணலாம், ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கேலரி கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ எது வேணுமோ ஆட் பண்ணிங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா எக்ஸாம்பிளுக்காக.
ஸோ இதில் ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசிங் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. ஜஸ்ட்டு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அன்சூம் பண்ணுங்கள். 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணலாம், அன்சூமும் பண்ணலாம். ஸோ சிம்பிள் தான் இது. யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இந்த ஆப்பு. ரொம்ப இதுவாலாம் கிடையாது, டஃப்பாலாம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஆப் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது, மேலே போகணும். பட் அது கொஞ்சம் அனிமேஷன் மூலியமாக போனால் நல்லாயிருக்கும். புரியுதா? அனிமேஷன் மூலியமாக போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது. இப்போ பாதி தூரம் வந்துட்டு மீதி வந்து காணாமல் போயிடுது. இப்போ நம்ம ஃபுல்லாக செட் பண்ணுறது எப்படி ப்ரோ கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோட கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா இங்கே 4ஆவதாக இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷன் வந்து அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்க பாருங்கள், லேயர் ஆப்ஷன்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோட பேக்கில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுச்சு. எங்கே ப்ரோ போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 லேயர் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் லேயர் அவங்களோட வீடியோ, செகண்ட் லேயர் அந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி போயிடுச்சு. எனக்கு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ நம்ம லேயர் சூஸ் பண்ணுறது மேலே கீழேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சிம்பிள் தான். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறதுலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் ஆட் பண்ணுவோம். ஸோ கீ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எல்லா ஆப்லையும் ரொம்ப முக்கியமான ஃபியூச்சரு இந்த கீ அனிமேஷன் தான். ஸோ இந்த கீ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த கீ அனிமேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்மூத்னஸாக போயிட்டு வரும் அந்த இடத்துக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஸோ அந்த திருவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல மூவ் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அது இந்த சைடு போகும், ரைட் ஹேண்ட் சைடு போகும். அதே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ இது நம்ம வேணுன்ற மாதிரி கூட மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டராக இருக்கட்டும். நான் சைஸை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டை பார்த்துக்கலாம் லெஃப்ட்டாக ரைட்டானு. சைஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோட் கேட்டிங்கன்னா கீழே ஸ்கேலுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்டி ஆகிடும். ஓகேவா? இது எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அந்த நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருவும் போது குட்டி ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா பெருசாகும். ஓகேவா? சிம்பிள் தான் இது. நீங்கள் ஜஸ்ட் அதை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா குட்டியாகும், அகைன் பெருசாகும். இப்போ நான் வேணுன்ற சைஸுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு இதோட பொசிஷனை வந்து கீ அனிமேஷன் மூலிமா வந்து மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல சென்டராக இருக்குல்ல அதை அப்படியே விட்டுருங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக கீ அனிமேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல இன்னொரு அனிமேஷன் போடுங்க. ஸ்டார்டிங் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீ அனிமேஷன் கீயை கொடுத்துருங்க, ஏன்னா அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. செகண்ட் இருக்க கீ அனிமேஷன் தான் நம்ம மூவ் பண்ண வரும். ஸோ செகண்ட் ஒரு கீ அனிமேஷனை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் அதை வந்து ரைட்டில் எடுத்துகிட்டு வரேன். தெரியுதா? சென்டராக ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். அகைன் கொஞ்சமாக வரும், ரொம்ப போயிடுச்சு. ஓகே, கரெக்டாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது. சென்டர்லேருந்து மேலே ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வந்து மேலே லாஸ்ட்டாக போயிடும். ஸோ இது போகும்போது கூட நம்ம சைஸும் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். சைஸ் அது கிட்ட போகும்போது கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ட்ரான்ஸ் அனிமேஷன் போயிட்டு அந்த கீ ஃப்ரேம் போயிட்டு ஸ்கேலுக்கு போயிட்டு கொஞ்சமாக நம்ம பெருசாகணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ தெரியுதா? நீங்கள் அங்கே போகும்போது சைஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ப்ரோ கொஞ்சம் ஸ்மூத்னஸாக போனால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கீக்கும் செகண்ட் கீக்கும் சென்டராக வந்து கர்சரை செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கிராஃப் இருக்கும். இந்த கிராஃபை கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். என்ன ப்ரோ கிராஃப்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த கிராஃப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே போகிற இடத்த வந்து ஸ்மூத்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். தெரியுதா? அது வந்து நார்மல் ஸ்மூத்னஸில் போகும், ஒரு நார்மல் ஸ்பீடில் போகும்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க. நான் வந்து கொஞ்சமாக ஸ்பீடு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட்டுன்னு இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங், இந்த இடம் வந்து ஸ்டார்டிங். ஸோ இந்த இடம் வந்து எண்டிங் ஆகும்போது ஸ்பீடாக இருக்கணும், ஸ்டார்டிங் ஆகும்போது ஸ்பீடாக இருக்கணும். சென்டராக வந்து போகும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? இப்போ நான் வெளியே வரேன் பாருங்களா. இப்போ ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டக்குன்னு ஸ்பீடாக போகும்.
ஸோ உங்களுக்கு இந்த கீ அனிமேஷன் வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் இமேஜுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்ஸை கொடுக்கணும், ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டோ வேறு ஏதாவது எஃபெக்ட்டோ கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் இப்போ நீங்கள் லேயரில் ஆட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் அந்த எஃபெக்ட் கொடுக்காதீங்க, பட் ஒரு எஃபெக்ட் மட்டும் கொடுங்க. அது என்ன எஃபெக்ட் நான் சொல்கிறேன். இதில் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பர்டிகுலராக வந்து நீங்கள் லேயருக்கு மட்டும் ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோ, அந்த எஃபெக்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். சைபர் ஸ்பெஷல்னு இருக்கும், சாபர் ஸ்பெஷல். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இது ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன், லைட்டாக ப்ளே பண்ணுறேன். அப்படி இமேஜ் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும், தெரியுதா? அதுமாதிரி சுற்றி மட்டும் ஒரு மாதிரி அப்படியே லைன்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் வந்து நம்ம வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் அது. ஸோ அதோட தான் யூஸ் பண்ணுங்கள், லேயர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது எடிட் பண்ணுறீங்க, யூடியூபுக்கு எதாவது வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல அந்த இமேஜ் மட்டும் கொஞ்சம் க்ளோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். மற்ற எஃபெக்ட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் ஓவர் எஃபெக்ட் கொடுக்கும்போது அவங்க ஆடியன்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மேலே வந்துடும், வீடியோ பார்க்க மாட்டாங்க, மேலே வந்துடும். ஸோ நார்மலாக இருக்க எஃபெக்ட்டு கொடுத்துருங்க, அது நார்மலாக போய்ட்டு இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, அதனால் டெலீட் பண்ணிடுறாத. டெலீட் பண்ணுறது சிம்பிள் தான். அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே தான் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஆட் பண்ணால் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான், அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இங்கே பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வீடியோ இருக்குல்ல, இந்த 2 வீடியோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து ஒரே வீடியோ ஆகிடும். இது எப்படின்னா குரூப் மாதிரி மல்டிபிள் லேயர் இருந்தால் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவை கொண்டு வந்துடும். புரியுதா? எல்லா லேயரையும் ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவில் மொத்தமாக சேர்த்து ஒரே லேயர் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்படி இருந்தது. நான் அந்த குரூப் க்ரியேட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே லேயராக வந்துச்சு. அதுக்கு தான் அந்த லேயர்ஸ் வந்து நான் அப்போ சொன்னல, அப்புறமா சொல்கிறேன், அது இதுதான், இதுக்காக தான் சொன்னது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நீங்கள் இமேஜ் வந்து சூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து சூஸ் பண்ணும்போது அதுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் சேர்ந்து வரும். ஸோ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் அப்படியே சேர்ந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே உங்களுக்கு பிளெண்டுன்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, சீரியஸாகவே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா மேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சுற்றி இருக்கிறதெல்லாம் பிளாக் ஆகிட்டு அந்த இமேஜ் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறா அதில் மட்டும் ஒரு இமேஜ் வரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் லேயரில் ஒரு இமேஜ் மட்டும் வரும், அதுதான் அது. செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து மீது எல்லா இமேஜும் வரும், பட் சென்டராக வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இதில் உங்களை ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டர் மார்க் யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோ, என் வீடியோ வந்து ஒரு வாட்டர் மார்க் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா இது நேச்சுரலாக வந்து அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இந்த லேயர் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணி கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு வீடியோவில் வாட்டர் மார்க் யூஸ் பண்ணுவாங்க, இது என்னோடய வீடியோ அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ அது ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? இப்போதைக்கு நான் அந்த பிளெண்ட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கீழே ஃப்ரண்ட்டில் வந்து நான் மேட்டை கொடுத்துட்டு நார்மலாக கொடுத்தனா அது எப்பவும் போல் வந்துடும். அகைன் ஒப்பாசிட்டியை நான் ஏற்றி விட்டுறேன். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளெண்ட்லேயே வந்து ஒரு சில ஆப்பில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நார்மலாக செட் பண்ணி விட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த குறிப்பிட்ட லேயரை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் யூடியூப் லோகோ இருக்குல்ல, இந்த லோகோவை நான் வேறு எதுவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லோகோ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லோகோ ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ போய்ட்டு இந்த லோகோ வந்துடும். சேம் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அனிமேஷன் எல்லாம் இதுக்கு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களா A to Z அப்படியே தான் இருக்கும். ரீப்ளேஸ் ஆகும்போது மட்டும் அந்த இமேஜ்க்கு பதில் இந்த இமேஜ் வந்துடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன், போகும்போது அந்த இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ உங்களுக்கு A to Z அப்படியே வந்து பக்காவாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, மியூசிக்கை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மியூசிக்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கேலரியே கொண்டு வரும். ஸோ நீங்கள் எதாவது ஆடியோவில் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஆடியோ எதுவும் எடுத்துக்கல, என்கிட்ட வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் ஆடியோ மட்டும் நான் பிரித்து வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட்டு இப்போ நான் ஒரு வீடியோ வச்சிருக்கலாம், அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்களேன், லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் செப்பரேட்டுன்னு இருக்கும், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் செப்பரேட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் பிரித்து எடுத்து கொடுத்துரும். ஸோ தெரியுதா, அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை பிரித்து எடுத்து கொடுத்துரும். நம்ம வீடியோ வந்து நம்ம மியூட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ இது செக்ஷன்லேயே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் குறிப்பிட்ட எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபேடிங்னு இருக்கும். ஃபேடிங் கிளிக் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறதுனா ஸ்டார்டிங் வந்து எனக்கு கம்மியாக ஆகணும், சவுண்டு கம்மியாக இருந்து அதிகமாகணும் அப்படின்னா அது இதை கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு எண்டிங்கில் வந்து கம்மியாகணும் அப்படின்னா இதை கொடுத்துடலாம், செகண்ட் ஆர்க் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ எண்டிங்கில் கொடுத்திங்கன்னா எண்டிங்கில் போக போக கம்மியாகி முடிஞ்சிடும்.
ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அது வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக அப்புறம் அதிகமாகும். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு வால்யூம். ஸோ வால்யூம் வந்து நீங்கள் ஏற்றி இறக்கிறது தான் அது. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோக்கு வந்து நான் வால்யூம் வைக்கல, ஏன்னா அந்த வீடியோ வந்து வால்யூம் வச்சா தேவையில்லாத இதெல்லாம் வரும். ஸோ அதனால் நான் வைக்கல, இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஆடியோ ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் செக்ஷன் வந்தீங்கன்னா அதில் வேறு லெவலான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். கலர் கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அதோட இன்டென்சிட்டி, அதோட வைப்ரன்சி A to Z நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ இந்த எஃபெக்ட் எனக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது தான் சிம்பிள் தான். கீழே ஆட் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ளோ எஃபெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்து உங்களோட வீடியோ வந்து எடிட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோயிங் எஃபெக்ட்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து மேலேருந்து ட்ராக் ஆகி வரணுமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளர்ரு, நம்ம பிளர் எப்படி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ வந்து பிளர் ஆகிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாக வரணுமா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, வாவல் ஆகிறது, ரவுண்ட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும். தெரியுதா? சைஸை வந்து நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்தீங்கன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? எஃபெக்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ சொல்லிட்டே போவோம், வீடியோ இன்னும் லென்த்தாக போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே கீழே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏதோ ஒரு நேம் கொடுத்துடலாமே, ஸ்டேட் லெவலும் கொடுத்துட்டு நம்ம வேணுன்ற சைஸை வந்து இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை மேலே கூட செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் கீ அனிமேஷன் ஆட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீ அனிமேஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், பிளெண்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்டிங் அதான் சொன்னல ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மார்க்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரேன் பாருங்களேன், அந்த வாட்டர் மார்க்கு சொல்கிறேன். இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டார்க் கண்ணில் கொடுத்துட்றேன். தெரியல. ஓகே. இப்போ கான்ட்ராஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டில் சாஃப்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேணுன்ற மாதிரி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களா, அந்த இடத்துல வரும்போது மட்டும் தெரியுதா? இருங்க, நான் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த என்னோடய சேனல் நேம் வந்து இருக்கும். பட் ரொம்ப லைட்டாக இருக்கும். இது வந்து எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கன்னா வாட்டர் மார்க் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சேனல்ஸில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட வீடியோ தான் தெரியுறதுக்காக அந்த வாட்டர் மார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான் அது. அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் பர்டிகுலர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட லேயருக்கும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வீடியோக்கு நான் எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி நார்மல் வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். கீழே இருக்கல இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ப்ரோ பர்டிகுலராக இந்த வீடியோக்கு மட்டும் எனக்கு எஃபெக்ட்ஸ் ஒன்றா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வேணாம், வேறு வீடியோ வேணால் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டைம் ரேம்பிங் இருக்கும். கீழே பாருங்களா, டைம் ரேம்பிங். ஸோ டைம் ரேம்பிங் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்டிகுலர் இந்த ஃப்ரேம் மட்டும் எனக்கு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் அதை கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு ஆட் க்ரீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இதுலேருந்து எனக்கு இந்த இடம் மட்டும் கரெக்டாக ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் கொடுத்துட்டேன், கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன், நார்மலாக ப்ளே ஆகும். இந்த இடம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நார்மலாக ப்ளே ஆகும். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் கிராஃப் அனிமேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்மூத்னஸும் பண்ணலாம். ஸோ இந்த இடம் மட்டும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராஃப் அனிமேஷன் யூஸ் பண்ணி இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு ஸ்பீட் கம்மியாகணும், இல்லை டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த ஆடியோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு வால்யூம் பட்டன். நம்ம நார்மலாக வீடியோ இருக்க வால்யூமை கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், கிரியேட் ஆப்ஷன்ஸ், அந்த
அந்த குரூப் எப்படி கிரியேட் பண்ணி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ரெசல்யூஷன் காட்டிருக்கும். அந்த ரெசல்யூஷனை உங்களுக்கு வேண்டுற சூஸ் பண்ணிங்க, இங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அங்கே சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல பக்கத்துலேயே, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்பு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். டூ நாட் கிளிக் திஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அது கீழே வந்து லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ASD.